ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பனை ஓலை கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ சிவப்பரிசியை நல்லா ஊற வச்சு கழுவி காய வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். இது நல்லா உரிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட நம்ம காய வச்சு சிவப்பரிசி எடுத்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரிசி மாவு அரைச்சிக்கலாம். ஏன்னா உடச்சி விட்டு வறுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 25 கிராம் சிறுபருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காவை வெட்டி கழுவி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம். சிவப்பரிசி மாவு, 150 கிராம் நாட்டு சர்க்கரை, தண்ணி தேவைக்கேற்பு, நம்ம வறுத்து வச்ச சிறுபருப்பு. நம்ம வறுத்து வச்ச மாவில் நம்ம வறுத்து வச்ச சிறுபருப்பு போட்டுக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காயே போட்டுக்கலாம். அப்புறமா நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஓலையை எடுத்துக்கலாம். அந்த ஓலையை இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சி அதுக்குள்ளே வச்சுக்கலாம். அதை அமுக்கி அமுக்கி இந்த சைஸ் வந்ததுக்கப்புறம் அது மேலே ஒரு ஓலை வச்சு மூடிடலாம். அதே மாதிரி மூடிட்டு அது மேலே இதே மாதிரி இன்னொன்று வச்சு அதே மாதிரி அமுக்கி மூடிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு அது மேலே ஒரு கயிறை வச்சு கட்டிடலாம். அந்த கயிறை இந்த மாதிரி கட்டிக்கலாம். ஓலை இல்லாதவங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இட்லி குக்கரில் போட்டு வச்சுக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கயிறுலாம் விட்டுட்டு தட்டில் வச்சா ஓலை கொழுக்கட்டை ரெடி.